Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ரொம்ப சிம்பிளான நல்ல காரசாரமான சுவையான chicken fry எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்யிறதும் ரொம்ப சுலபம். எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு முதல்ல ஒரு panல 1 ல இருந்து 2 சொட்டு போல எண்ணெய் சேர்த்துக்கங்க. ரொம்ப நிறைய சேர்த்துக்காதீங்க. இதில் இப்போ ஒரு பிரிஞ்சி இலை 3 ஏலக்காய் 2 சின்ன துண்டு பட்டை 5 ல இருந்து ஒரு 6 கிராம்பு 1 டீஸ்பூன் சீரகம் அடுத்ததா 3 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கிறேன். இது நிறம் கொடுக்கும், காரம் அதிகமாக இருக்காது. அடுத்ததா 4 வரமிளகாய். இந்த ரெசிபி நல்ல காரசாரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக வேணும்னா 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு கொஞ்சம் நிறம் மாறி வரும், நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ நல்ல வாசனை வந்திருக்கு, நல்ல அருமையாக வறுபட்டு வந்திருக்கு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும், ஆறட்டும். அடுத்ததா நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமா, அதே மாதிரி கறிவேப்பிலை இலைகள், ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்ததா ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம் 1. வெங்காயம் நல்ல நிறம் மாறி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்போதான் இந்த ரெசிபி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த மசாலாவை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 6-7 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு உரலில் தட்டிட்டு எடுத்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. அதுவே நல்லா வதங்கி நீர் விட்டு வர ஆரம்பிக்கும். அந்த நீர்லேயே நல்லா வெந்து வந்துச்சுன்னா அந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப சுவையாக இருக்கும். மூடி வைக்காதீங்க, அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த பொடியை அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும், எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது, ஒரு 1 ல இருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பொடிக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிதானமாக நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ இடையில எடுத்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், அதனுடைய நிறமாக இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல வாசனை வரும். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். சிக்கனும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ வீடே மணக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கீ ரைஸ், வெஜிடபிள் புலாவ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.